விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் லட்சுமண நாயக்கன் பாளையம் கிராமத்தில் 30 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ முருகனுக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை மதுரா லட்சுமண நாயக்கன் பாளையம் கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பால முருகன், ஸ்ரீ முத்து மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ துர்க்கையம்மன் திருக்கோயில்களுக்கு திரு நிறைய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமை அன்று திருவிளக்கு வழிபாடு, புனித நீர் வழிபாடு, திருமகள் வழிபாடு, முதற்கால வேள்வி, திருமுறை விண்ணப்பம் ஆகிய நிகழ்ச்சிகளும், சனிக்கிழமை என்று பேரொளி வழிபாடு, 2ஆம் கால வேள்வி, 3ஆம் கால வேள்வியின் நிறைவு ஆகிய பூஜைகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை மங்கள இசையுடன் 4ஆம் கால பூஜையை தொடர்ந்து திருக்குடங்கள் புறப்படுதல், தொடர்ந்து விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும், மூலமூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது. மேலும் முக்கிய நிகழ்வாக 30 அடி உயரம் கொண்ட ஸ்ரீ பால முருகன் சுவாமிக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் வேள்வி பணியில் தஞ்சை ஸ்ரீ வாமன தேவ் நட சரவணகுமார் ஐயா தலைமை தாங்கிட சேக்கிடார் தீந்தமிழ் வழிபாட்டு திருக்கூட்டத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் நாகப்பன், புருஷோத்தமன், பிரகாசம், ஆனந்த பத்மநாபன், பால பாஸ்கர், தமிழ்ச்செல்வன் உட்பட ஊர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.